அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா போட் நெக் ப்ளவுஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த 65வது வீடியோல இருந்து 70வது வீடியோ வரைக்கும் இதுல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல குறிப்பா எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன்பகுதியில எப்படி எல்லாம் மார்க் பண்ணி அதை கட் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் இதுல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த 3 பீஸா கட் பண்ணியிருப்பாங்க முன்பக்கம், அதாவது பிரின்சஸ் கட் மாதிரி வரும். அது அந்த போட் நெக்ல அந்த முன்பகுதியில 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறதுல அந்த சைட்ல வந்து ஜாயின் பண்ற இடத்துல எப்படி எல்லாம் அளவுகள் விடணும், அந்த தையலுக்கு உண்டான அளவு எப்படி எல்லாம் விடணும் அப்படிங்கறத பத்தியும், அது எதனால அப்படி விடுறோம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் டிப்ஸா கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்தோம்னா எந்த இடத்துல அதிகமாகவும் எந்த இடத்துல கம்மியாகவும் விடணும், அதை எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கும் போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து இதுல ஓரளவு சொல்லியிருப்பாங்க. அதனால இதை மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒரு 3 பாயிண்ட் தான் இதுல மெயினா இதுல சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பாயிண்டையுமே தெளிவா இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த 7 வீடியோவிலுமே வர ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுல அந்த டாட்டை பத்தி மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காங்க. அதனால அந்த டாட் வந்து எப்படி எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி இதுல கொஞ்சம் இன்னும் மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அதனால இதுவுமே கொஞ்சம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா டாட்ல வந்து நிறைய சந்தேகம் வரும். போட் நெக்ல டாட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு நிறைய அமைப்புகள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற பிளவுஸ் எல்லாமே ஒன் சைடு ஏதோ ஒரு பக்கம் இழுத்து அட்ஜஸ்ட் ஆகி பிளவுஸ் வந்து உடம்போட ஒட்டி வந்துடும். ஆனா போட் நெக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பேப்பர்ல தைச்சு போட்ட மாதிரி தான் இருக்கு. எந்த இடத்துல லூஸ் கொடுத்தோம்னாலும் அந்த இடத்துல உப்புன மாதிரி அந்த லூஸ் சுருக்கம் மற்றதெல்லாம் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போட் நெக் தைச்சவங்களுக்கு தெரியும். புதுசா கத்துக்கிறீங்க, இதை வந்து கொஞ்சம் கவனமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தவறு இல்லாம தைக்கிறதுக்கு இது பயன்படும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலா போடுற பிளவுஸுக்கு, அப்படி சாரி பிளவுஸ்னா இங்க டாட் பிடிச்சிக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு லாங் கவுனுக்கோ இல்ல வேற ஏதாவது இதுக்கோ இந்த டாப் இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க டாட் வந்து நம்ம போட தேவையில்லை. இப்ப நம்ம கட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைட் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நாச் வருது, இந்த ஹைட் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 1 இன்ச் தள்ளின இடத்துல தான் நம்ம நாட்ச் போடணும். சீம் அலவன்ஸ் உள்ள தள்ளி ஒரு 1/4 இன்ச் தான் உள்ள தள்ளி வைப்பேன். இதுதான் வந்து நமக்கு இப்போ இந்த ஓப்பன் இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரணும். இதுவே நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 2 இன்ச் எக்ஸஸா வச்சு நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுவோம். அப்படி விட்டோம் அப்படின்னா இந்த இடம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிராஸ் வரும். அந்த கிராஸ் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா போடுறோம். இது வந்து இந்த சைடு மேட்ச் பண்ணிக்கணும். இந்த டாட் பிடிக்கிறதுனாலும் நீங்க பிடிச்சிக்கலாம். இதுல எவ்வளவு வருதுன்னு மெஷர் பண்ணி பாருங்க. 12.25 வருது. நீங்க எப்படி கரெக்டா ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வச்சுதான் அளந்து பார்க்கணும்.
இதுல 11.75 வருது. அப்ப இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸா வரும். அது ஃபைனலா நம்ம எப்பவுமே கீழே எக்ஸஸா தான் விட்டுருப்போம். அதனால இதை நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க லைட்டா எக்ஸஸா வரும். அதை மட்டும் நீங்க ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு நீங்க வந்து பீஸ் கொடுத்துக்கலாம். இங்க டாட்டும் நீங்க பிடிச்சிக்கலாம். இந்த டாட் பிடிக்கிற இடத்துல நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இதுவும் நமக்கு இந்த மேக்ஸிமம் இங்க நம்ம கிளாத் கட் பண்ணோம் அப்படின்னாதான் உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கம் இல்லாம ஃபிட்டிங் வந்து நீட்டா வரும். அதனாலதான் பிரின்சஸ் கட்டுக்கு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சாவது நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதனால இதை நீங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கப் ஷேப் கரெக்டா வரும். லைட்டா இங்க இருக்கிறது இங்க டாட் பிடிக்கும் போது இது ஸ்ட்ரைட் ஆயிடும். சரிங்களா? எக்ஸஸா எவ்வளவு வருதோ அதை மட்டும் மேக்ஸிமம் நம்ம இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான், ஏன்னா இதுதான் அளவு. இவ்வளவு கிளாத் நம்ம அதிகப்படுத்தி தான் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம இப்படி தைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த லைன் வந்து மாறும். ஏன்னா அட்ஜஸ்ட் துணி இதாகும். அதனால 1 இன்ச் டவுன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதை தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது மட்டும் சும்மா லைட்டா இருக்கும். அதை மட்டும் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணுங்க, கிராஸா கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்ட்ரைட்டா வர்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அது மேல கீழே போயிடும் அப்படிங்கறதுக்காக துணி கொடுத்துருக்கோம். இந்த இடுப்பினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதை நீங்க ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு கட் பண்ணி தான் பீஸ் வந்து நீங்க உள்ள வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னாதான் ஃப்ரண்ட் போர்ஷன் பாக்குறதுக்கு ஸ்டிஃபாவும் நீட்டாவும் இருக்கும். நம்ம அதை இல்லாம நம்ம இருக்கிறபடியே நம்ம கட் பண்ணாம தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷன் என்னாகும், ஒரு சிலருக்கு உள்ள போயிடும், இல்லாட்டினா கீழே இறங்கிடும். அந்த மாதிரி அன்ஈவனா வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம கரெக்டா ஸ்ட்ரைட் பண்ணி தான் நம்ம வெட்டணும். இப்ப இது ஆர்ம் ஹோல் செக் பண்ணும்போது இது டீப்பும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ரெடியா எவ்வளவு வரணும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஒரு இதுல வந்து இங்க டாட்டோட இது போக பேக்கை விட டீப் வெட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா தான் வரும். இதோட இங்க சீம் லைன் போயிடும். இங்க இருந்து நம்ம வைக்கும்போது 1/2 இன்ச் இறக்கி தான் வைக்கிறேன். ஒரு 8.75 வருது. 8.5 வர வேண்டிய இடத்துல 8.75 வருது. அது வந்து டீப் நெக் அப்படிங்கும் போது நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் உள்கை வெட்டினால கொஞ்சம் இறங்கி வரும். பேக் பாத்தீங்கன்னா 8 இன்ச் வரும். ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா டீப் வெட்டினால ஒரு 1/4 இன்ச் இறங்கி வரும். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு இங்க உள்ள கட் பண்ணதுனால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. அதாவது ஓரமா செக் பண்ணா எப்பவும் போல செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சீம் லைன் ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச் விட்டுட்டு இங்க மெஷர் பண்ணுங்க. கரெக்டா 8 8.25 வந்தா ஓகே தான். சப்போஸ் உங்க ஸ்டிச்சிங் லைன் அளக்குறீங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் நமக்கு சேர்த்தி வரும். இல்லாட்டினா ஆர்ம் ஹோல் வந்து டைட் ஆயிடும். அதனால இதையும் இடுப்பினுடைய அளவையும் நம்ம கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு, இதுல பாத்தீங்கன்னா 9.25. அதே மாதிரி ஒன் இன்ச் விட்டுருங்க. கரெக்டா நாச்சோட 9.25. இந்த அளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைனலா நம்ம அட்டாச் பண்றது வந்து இந்த போர்ஷன் தான். அப்ப இது வந்து நமக்கு கரெக்டா வரணும். இது வந்து இப்படி கொஞ்சம் கீழே இறங்கும். அதனால இந்த நாச் கரெக்டா வரணும், இந்த நாச் கரெக்டா வரணும். இங்க எக்ஸஸா இருக்கிறது நமக்கு தேவையில்லை, அதை வெட்டிடலாம். ஏன்னா இங்க பேக்ல 1.5 இன்ச் அப்படின்னா இதுலயும் 1.5 இன்ச் இருந்தா போதும். அதிகமா வரதை நம்ம வெட்டிடலாம். இந்த போர்ஷன் இப்படி வந்துருச்சு அப்படிங்கும்போது இது ஹைட் ஆகும் போது இது இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துடும். அப்ப நீங்க இங்க ஸ்ட்ரைட் சிட் போடும்போது பேக் எப்படி ஸ்ட்ரைட் ஈவனா இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு ஃப்ரண்ட்லயுமே நமக்கு வரணும். ஓகேங்களா? இப்ப ஸ்லீவ் வந்து யூஸ்வலா நீங்க எப்படி கட் பண்றீங்களோ அதே மாதிரி தான். அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு 1/2 கிராஸ் பண்ணிக்கோங்க. அதுல 1 இன்ச் மைனஸ் பண்ணி ஸ்ட்ரைட் வருதா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணா போதும். நீங்க எவ்வளவு விடணும் அப்படிங்கறத பார்க்க வேண்டாம். கேப் ஹைட் வந்து நீங்க எப்பவும் வைக்கிற மாதிரி உங்களுடைய செஸ்ட் ரவுண்டுல வந்து நீங்க அதை 10ஆ பிரிச்சு என்ன வருதோ அதை வந்து நீங்க கேப் ஹைட் நீங்க அதை வச்சுக்கோங்க. ஷோல்டர் அளவு பொறுத்த வரைக்கும் போட் நெக் அப்படின்னாவே 1/2 ஷோல்டர் தான். சப்போஸ் 4 இன்ச்சுக்கு கீழே இறக்கி வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க ஷோல்டர் கொடுத்துருக்க கால்குலேஷனை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி இதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பேக் சைடு வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு அலவன்ஸுமே விடல. அதுல என்ன இருக்கோ அதே தான். 1/4 ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஷோல்டர் அளவு மட்டும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு இப்படி நார்மலா வைக்கும் போது இங்க பத்தாது. ஆனா இப்படி வச்சு டைட் பண்ணி தைக்கும் போது இருக்கும். அப்ப நம்ம போடும்போது இந்த டைட் வந்து நம்ம நெக்கு கிடைக்கும் போது
ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு லூஸ் வந்து வராது. இல்ல இதே அளவு நம்ம ஃப்ரண்ட்ல வச்சிட்டோம்னா பேக் போர்ஷன் வந்து எப்பவுமே நமக்கு விரிவான பகுதி, ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உள்ள வந்து இப்படி குழிவா இருக்கும், அதே மாதிரி கம்மியாவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஷோல்டர்னுடைய அளவை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு இப்படி வச்சு நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நீங்க மேட்ச் பண்ணும்போது இது கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகும். நீங்க போடும்போது கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இந்த ஆம்ஹோலினுடைய டீப்பும் கரெக்டா வெட்டுங்க. சப்போஸ் கம்மியா வெட்டிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு நெக் லூஸ் வரும். மெயின் ஷோல்டர் அளவை குறைச்சிருங்க. அதே மாதிரி ஆம்ஹோலினுடைய ஃப்ரண்ட் வந்து நார்மலா வெட்டுறதை விட இதுல நம்ம இங்க மத்ததுக்கெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதை 3/4 இன்ச்சு கீழே கொடுத்துட்டு அதுல கிராஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு மேல வந்து நீங்க ஆம்ஹோல் வந்து டீப் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு டீப் வரும். இது இன்னும் தைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்படிதான் வரும். இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன லூஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் சரிங்களா. கம்மியா இருந்தா நீங்க அந்த அளவை குறைச்சிக்கோங்க. மொத்தம் 3 இன்ச் அப்படின்னா அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம ஓப்பன் சைடு நமக்கு வேணுங்கிற கிளாத்தை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க டாட்டை வந்து கொஞ்சம் தள்ளிக்கணும். அதுல வந்து ஒன் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்குமே நீங்க குறைச்சா போதும். மீதி வரத ஆப்போசிட் சைடு கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே கிளாத் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க 2 சைடும் டாட்டை வந்து ஈவனா பிரிச்சுக்கலாம். அதனால எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. நீங்க அந்த மாதிரி உங்களுடைய கப் ஷேப்பு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கப் ஷேப் கட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அதே மாதிரி இப்ப ஒரே நிமிஷம், இதுல சொல்லி இருக்கிற ப்ரொசீஜர் இந்த பிளவுஸுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போட் நெக்குக்கு. சரிங்களா? நீங்க நார்மலா வேற நெக்கு நான் சேஞ்ச் பண்றேன், வேற கொஞ்சம் முன்னாடி நெக் இறக்குறேன், பின்னாடி நெக் இறக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும்போது நம்ம வந்து நார்மலா போடுற பிரின்சஸ் கட் முன்னாடி ஸ்லாண்டிங் பண்ணி சைட்ல எக்ஸஸா விட்டு போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா இந்த மெத்தட நீங்க எல்லா பிளவுஸுக்கும் ஃபாலோ பண்றீங்க பிரின்சஸ் கட் அப்படின்னாலும் தப்பு கிடையாது. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட். நம்ம போடுறது வந்து லைட்டா ஸ்லாண்டிங் வச்சு கிராஸ் கட் போடுவோம். இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட். ஸ்ட்ரெயிட் கட் போடும்போது போட் நெக் வந்து இன்னும் நல்லா ஃபிட்டாவே இருக்கும். ஏன்னா கப் ஷேப் வந்து தேவையான ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு போடும்போது ஃப்ரீயா இருக்கு. கேளுங்க இப்ப கேளுங்க. மேம் இப்ப ஃப்ரண்ட் ஓபனான ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா மேம்? இல்ல அதேதான் ஃப்ரண்ட் இல்ல, நம்ம ஒரு போட் நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட் ஓபன் வைக்காததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்க இருந்தே ஹூக் வரும் இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடம் வந்து அழுந்திட்டே இருக்கும். இல்ல அது டெக்கரேட் பண்றதுனா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஹூக் வந்து மேல இருந்து போடும்போது நமக்கு ஒரு மாதிரி உருத்தல அழுத்தமா இருக்கும். அதனாலதான் அதுக்கு வந்து பேக் வைக்கிறோம். ஆனா ஃப்ரண்ட் வச்சுதான் போட முடியும் அப்படின்னா அது தப்பு கிடையாது. நீங்க இதுக்கே ஃப்ரண்ட் வச்சாலும் என்ன, இந்த இடம் ரொம்ப மொத்தமாலாம் ஓப்பன் பீஸ் கொடுக்காம இதையே அடிச்சு திருப்பிட்டு உள்பக்கமா ஏதாவது கொடுத்து ஷோ பட்டன்ஸ் மாதிரி ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ஓப்பன் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மேம் அந்த டாட் மட்டும் ஒருக்கா திரும்ப சொல்லுங்க மேம், எனக்கு விளங்க இல்ல. ஃப்ரண்ட் டாட்டுங்களா? ஓமா ஆமா. ஷோல்டர் எல்லாம் ஓகே தானே? ஓமா. இந்த கீழே வந்து அந்த டிவைட் பண்றது எனக்கு துப்புரா விளங்க இல்ல. இப்போ 9 இன்ச்சு வந்து இப்ப நான் வேற ஒரு மெஷர்மெண்ட் சொல்றேன். ஒரு 10 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முன் பக்கம். அப்ப இங்க 10 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். கீழே வந்து 5 இன்ச் மார்க் பண்றேன். 10ல மேல ஏற்றிக்கிறேன். இங்க வந்து 5 இன்ச் மார்க் பண்றேன். அப்ப இங்கேயும் வந்து நான் 5 இன்ச் மார்க் பண்றேன். இதுல வந்து கொஞ்சம் மேல ஏத்தும் போது ஒரு 1 இன்ச் வந்து மேல கொடுத்துக்கிறேன். இப்ப இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து 4 இன்ச் வந்து டாட் வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க 2 இன்ச்சும் இங்க 2 இன்ச்சும் மார்க் பண்ணுவோம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இங்க 3.5 இன்ச்சாவது தேவைப்படும் இல்லைங்களா. ஃப்ரண்ட் சைட்ல 3.5 இன்ச்சாவது தேவைப்படும். அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க 3.5 இன்ச் இங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து இங்க தேவையானதை நீங்க கொடுத்துருங்க. இப்ப இந்த 4 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் தான். ஏன்னா இங்க நம்ம 1.5 இன்ச் வைக்கிற கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா 1.5 + 1/2 2 இன்ச் வைப்போம்.
முன்னாடி அதே மாதிரி வைப்போம். அந்த மாதிரி தான். இப்ப இதுல நான் மொத்தமாவே உங்களுக்கு 4 இன்ச்சு இங்க வருது அப்படின்னா இதுக்குள்ள உங்களுக்கு சீம் அலவன்ஸ் சேர்த்தி தான் வரும். அப்படி வரும்போது இந்த டாட்னுடைய லைனை மட்டும் நீங்க இங்க தேவையான ஸ்பேஸ் வந்து நமக்கு வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதை வந்து நீங்க